ஒரு கட்சி போராட்டம் இருந்துச்சு, நம்ம போராட்டம் இருக்கிறோம், திமுக போராட்டம் இருக்கிறோம், அது ரொம்ப நியாயமான போராட்டமா இருக்கும். ஆனா நம்மளை எதிர்க்கிறவன் என்ன செய்வான்? அந்த போராட்டத்துக்கு வரமாட்டான். அவன் இந்த போராட்டத்துக்கு கூட வருவானா? வரமாட்டான். கச்சத்தீவை மீட்கணும் நம்ம போராடுறோம், நம்ம கூட வருவானா? வரமாட்டான். அது போல ஒரு அவதூறு சொல்லுவான், நீங்க தான் கொடுத்தீங்கம்மா, எங்கடா கொடுத்தான் காட்டுறா, வரலாறுன்னு காட்ட மாட்டான். ஒரு டேட்டா இருக்காது, வாட்ஸ்அப் ஃபார்வர்டே சொல்லுவாங்க. ஒரு 9 பக்கத்திற்கான நோட்ஸ், அவங்களுடைய 1 மணி நேரம் நடந்த பிரீஃபிங், என்ன பேசினாங்க அப்படிங்கிறது 9 பக்கத்துக்கான நோட்ஸ். இதை முழுவதுமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நாங்கள் வெளியிடுகின்றோம். நேற்று பேசியது, இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இதுல மிக முக்கியமானது, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்கிறாங்க, இதை ஒரு 2 வருடம் தள்ளி போட முடியுமா? இன்னைக்கு வேண்டாம், 2 வருடம் தள்ளி போட்டு கச்சத்தீவை நீங்க தாரவாருங்க, இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்றாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுல தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சகோதர சகோதரிகள், இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும். அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க. அந்த மீட்டிங்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஹோம் செக்ரட்டரி அம்பரோஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்க. அப்ப கூட கச்சத்தீவுக்கு நடுவில், குறிப்பாக அந்த பிஷிங் லைனை கச்சத்தீவுக்கு சென்ட்ரல்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு. ஆனா கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதில் சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்ல, சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன், இதை நான் லோக்கல்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதை பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன், அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், முதல் கேள்வி, அதாவது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் 1974 கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்கு. இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல 21 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுறாங்க, கச்சத்தீவை மீட்டு தாருங்கள், கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று. அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை, கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், பொலிட்டிக்கல் காரணம், அதற்காக சம்மதம் கொடுத்து விட்டு 21 முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். இது எங்களுடைய முதல் கேள்வி. அப்படின்னா உங்களுடைய பங்களிப்புல இருந்திருக்கு. இன்னைக்கு தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள், குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கச்சத்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய ஜியோகிராபிக்கல் பவுண்டரி, எல்லை சுருங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும். இரண்டாவது, காங்கிரஸ் திமுக இருவரும் எப்பொழுதெல்லாம் சேருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவினுடைய பகுதி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக காங்கிரஸ் தனியாக இருந்தபொழுது அக்ஷய் சின், அருணாச்சல் பிரதேசில் ஒரு பகுதி, இதையெல்லாம் காங்கிரஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். திமுக சேர்ந்த பொழுது கச்சத்தீவை கொடுத்திருக்கிறாங்க. இந்திய இறையாண்மையின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறதா? இல்ல 1960 பேசின அதே பேச்சை தான் அவங்க பேச போறாங்களா? இதெல்லாம் இந்தியாவுடைய ஜியோகிராபிக்கல் பவுண்டரியா தான் பாக்குறாங்களா என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. மூன்றாவது, இன்னைக்கு ஆழ்கடல்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. 2014 முன்பு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். 2014 பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பொறுப்பேற்க வேண்டும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏத பொதுமன்றத்தில் வைக்கிறோம். எதற்காக இன்று பேசுகின்றோம்? உங்களுக்கு தெரியும், தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு மனுவை கொடுத்திருக்கோம், கச்சத்தீவை மீட்க வேண்டும். இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோல். அதில் நாங்களும் மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எல்லை சுருங்கிய பிறகு அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. நம்முடைய மீனவர்கள் முதல்ல நெடுந்தீவு வரைக்கும் போனவங்க இப்ப கச்சத்தீவுக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்படுறதுனால அந்த பகுதியில் பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால மீன் வளமும் குறைவாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய மீனவர்கள் இன்டர்நேஷனல் பார்டருக்கு பக்கத்தில் போனாவே இலங்கை நேவி அவங்க கைது பண்றாங்க. இதற்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்பது கச்சத்தீவு திரும்ப நம்முடைய நாட்டு கைக்கு வர வேண்டும். அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 6
அதன்படி தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுல போய் வலைய போடலாம், உலர்த்தலாம், அங்கே கச்சத்தீவுல இருக்கலாம், ஆனா தங்கக்கூடாது என்கின்ற ஆர்டிகல் 6ஐயும் கூட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து அதையும் கூட காங்கிரஸ் ஆட்சி ஃபாரின் செக்ரட்டரி லெவல் கொழும்புல இந்தியாவில் 2 ஃபாரின் செக்ரட்டரி இணைந்து ஆர்டிகல் 6ஐயும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதன் பிறகு முழுமையாக கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சென்றுவிட்டது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு சதி வேலையை செய்துவிட்டு கிட்டத்தட்ட இதே ஸ்டோரிய கடந்த 45 வருடங்களுக்கு மேலாக கச்சத்தீவு எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, எங்கிட்ட அனுமதி கேட்கல அப்படின்னு தம்மாதுமான் பார்லிமெண்ட்ல எல்லாம் குதிச்சு இது ஏதோ காங்கிரஸ் செய்த சதி போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று நம் அனைவருக்கும் தெரியும், இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய சதி. கடைசியாக பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வியை கேட்பீங்க, கச்சத்தீவை திரும்ப இந்தியா எப்ப கொண்டு வரும்? இதற்கான பதில் இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதாவது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் சொல்யூஷன் டேபிள் இருக்கோ எல்லாவற்றையும் நம்முடைய மத்திய அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மேல் ஒரு மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா ஆட்சியில் இருக்கும், இதற்கு மேல் நாம் பேச விரும்பவில்லை. ஏன்னா the ball is in central government's court. குறிப்பாக இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன பதிலே போதுமான பதில். டேபிள் மேல் இருக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய அடிப்படை என்னன்னா, தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதற்காக எல்லா ஆங்கிளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக நல்ல முடிவு இந்திய அரசு எடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. காரணம், மோடி அவர்கள், ஜெய்சங்கர்ஜி அவர்கள் இவர்களெல்லாம் தனி கவனம் இதில் செலுத்துறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இது இல்லீகலி இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி, இதுதான் உண்மை. இது அன்னைக்கே அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா பாராளுமன்றத்தில் மிக மிக கடுமையாக எதிர்த்திருந்தார்கள். ஆனால் தேர்தல் சமயம்னு பார்க்காதீங்கன்னா, அதாவது இது குறிப்பாக எப்படி இது இன்னைக்கு வெளியே வந்துச்சுன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக ராமநாதபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு மிக கடுமையாக நம்முடைய பிரதமரை பற்றி கடுமையாக பேசியிருந்தாங்க. நான் லெட்டர் எழுதினேன், கச்சத்தீவே வரல, நாங்கள் துரோகிகள் அல்ல, கச்சத்தீவை எங்களுக்கு தெரியாம கொடுத்தாங்க, அது இதுன்னு பேசியிருந்தாங்க ராமநாதபுரத்தில் மீனவர்கள் சபையில். அதன் பிறகுதான் உண்மையாலும் இது என்னன்னு கண்டுபிடிக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்ன இருக்கு. ஒரு பக்கம் நாம சொல்லியிருக்கோம், நாம் எலெக்ஷனுக்காக கையில் எடுக்கல, 2 வருட காலமாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கச்சத்தீவை திரும்ப கொண்டு வரணும். இன்னைக்கு சொல்றதா அன்னைக்கு சொல்றதா. முதலமைச்சர் பேசிய பிறகு இதுல என்ன இருக்கு, என்ன நடந்திருக்குது என்று கண்டுபிடிப்பதற்காக ஆர்டிஐ மூலமாக அப்ளை செய்யப்பட்ட பொழுது இதெல்லாம் பொதுவெளியில் இல்லாத டாக்குமெண்ட். அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சரவையில் அவங்க முடிவெடுத்தாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், தமிழக மக்களுடைய நலனுக்காக, இந்திய மக்கள் நலனுக்காக ஒரு கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷனை டீக்ளாசிஃபை பண்ணி ஆர்டிஐயில் அவர்கள் கொடுத்தார்கள். அது வந்ததே பார்த்தீங்கன்னா சில ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பு. இன்று இந்திய அளவில் இது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய முன்னணி ஆங்கில பத்திரிகை இதை 2 பாகமாக பிரசுரம் செய்த பிறகு எல்லா மக்களுக்கும் கூட என்னன்னு தெரிஞ்சிருக்கு. முதல்ல மக்களுக்கு உண்மை தெரியணும், ஹிஸ்டரி தெரியணும். இன்னைக்கு மக்களுக்கு உண்மையான சரித்திரம் தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. அது அந்த ஆர்டிஐ மூலமாக கிடைத்த டாக்குமெண்ட்டை மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். இரண்டாவது, இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கின்றார்கள், மீனவர்கள் பிரச்சனையை தடுப்பதற்கு எல்லா பாசிபிள் சொல்யூஷன்ஸ் நாங்க ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மூன்றாவது, தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இதெல்லாம் தேர்தல் காலத்திற்கு முன்பிருந்து. ஆனா அந்த டாக்குமெண்ட் ஏன் வந்துச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். அதாவது இந்த 1974 இந்தியா 2-3 அக்ரிமெண்ட் போட்டு, இந்த கச்சத்தீவு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுதும் பங்களாதேஷோடு 2-3 அக்ரிமெண்ட் நம்ம போட்டோம். இந்த பங்களாதேஷும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த பங்களாதேஷ்குள்ள அன்கிளேவ்ஸ் இருக்கும். அதாவது இந்திய பகுதி பங்களாதேஷ் எல்லைக்குள்ள இருக்கு. அந்த எல்லைக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் பங்களாதேஷ் எல்லைக்குள்ள போய் இந்திய பகுதிக்கு போகணும். இதை ஆன்கிளேவ்ஸ் என்று சொல்வார்கள். இது அப்புறம் இது முதல்ல இருந்தே பிரச்சனை இருந்துச்சு. 1974 கொஞ்சம் பகுதி பங்களாதேஷுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு பங்களாதேஷனுடைய சில பகுதியும் நம்ம கிட்ட பவுண்டரி ஷேரிங்ல அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுங்க. அதனால் இன்னைக்கு நம்முடைய அரசு வந்த பிறகு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பங்களாதேஷுக்குள்ள போறதற்கு போய்தான் இந்தியன் பார்டருக்கு போக முடியுங்கிற நிலைமை எல்லாம் இன்னைக்கு எடுத்து, குறிப்பாக நமக்கும் பங்களாதேஷுக்கும் இந்த கங்கை நதி அதோடைய ஃபரூக்கா பேரேஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்குள்ள இருந்துச்சு. அதற்கு இன்னைக்கு தீர்வு நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம்.
நமக்கும் பங்களாதேஷுக்கும் இருந்த பவுண்டரி தீர்வை கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் மரியாதைக்குரிய காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சரித்திரம் தெரியாம பேசுறாங்க. இது இந்தியாவுடைய பகுதியை எந்தவித பிரதிபலனும் இல்லாம கொடுத்துருக்கு. அதாவது நத்திங் இன் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இலங்கையிலிருந்து ஒரு பைசா கூட நமக்கு லாபம் இல்லை. இதனால இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு வரலாம், மீன் பிடிக்கலாம், கொடுங்க, அது வேற. இலங்கை பகுதி வரைக்கும் வரலாம், வேற. இந்தியன் ஃபிஷர்மேன் ரைட்ஸ் எவ்வளவு லைசன்ஸ் கொடுக்குறோம், அது வேறங்க. எதுவுமே இல்லாம இந்தியாவுடைய நிலப்பரத்தை கொடுத்து இந்தியாவுடைய பவுண்டரியை சுருக்கி ஆர்டிகல் 6 கச்சத்தீவு வரை செல்ல அனுமதி இருந்த ஆர்டிகல் 6ஐயும் எடுத்திருக்காங்க. அதனால் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு தெரியும், இதுவும் அதுவும் ஒன்றல்ல. இது இந்தியாவுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கி இருப்பது ஜூன் 1974 காங்கிரஸ் அரசு செய்த செயல். செல்வ பெருந்தகை அவர்கள் முதல்ல கொஞ்சம் ஹிஸ்டரி கத்துக்கணும். இது எப்படி ஜெய்சங்கர் அவர் சொன்னார், இது ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். ஒரு தனி மனிதனாக இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய நான், ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் சொல்றேன். அதன் பிறகு இது பத்திரிகையில வருது. எப்படி ஜெய்சங்கர் அவங்க சொல்றாங்க? ஜெய்சங்கர் அவர்கள் அமைச்சரா இருக்கிறாங்க. பத்திரிகையில இந்த செய்தி வந்த பிறகு, அதுவும் ஆர்டிஐல இந்தியாவுடைய குடிமகன், நீனும் போடலாம், நானும் போடலாம், வானத்தேக்காவும் போடலாம், அண்ணனும் போடலாம், யாரு வேணாலும் போடலாம். அதன்படி கிடைக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷன் என்னுடைய கைக்கு எப்ப வந்துச்சு? கைக்கு வந்த தேதியிலிருந்து 12/3/2024 கைக்கு வந்த தேதியிலிருந்து இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய சொத்து. 12/3/2024 பொதுவெளியில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சொத்து. அதை ஜெய்சங்கர் அவர்கள் என்று பேசியிருக்கிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் தான் எடுத்திருக்கக்கூடிய இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ்காரங்க பொதுமக்கள் முன்னாடி தமிழக மக்கள் முன்னாடி கை கட்டி நமஸ்காரம் பண்ணி அப்பாலஜி கேட்க செய்த தவறுக்காக ஒரு மீனவ சொந்தங்களை போய் இன்னைக்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும். திமுகவையும் கூட கூட்டிட்டு போய் தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திட்டு அடுத்த 10 நாட்கள் வெறும் மன்னிப்பு பிரச்சாரம் மட்டும்தான் காங்கிரசும் திமுக நடத்துறாங்க. அந்த அளவு கொடுமையாக செய்துவிட்டு எதுவும் தெரியாமல் காங்கிரசுடைய மாநில தலைவர், அவருடைய தேசிய தலைவரை போல பேசினா என்ன பதில் சொல்லுங்க?